வில்லேஜ் மேப் ஜாயினரை யூஸ் பண்ணி எப்படி 2 எஃப்எம்பி ஸ்கெட்சை வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். உங்களுக்கு எஃப்எம்பி ஸ்கெட்ச் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வீடியோலாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் வீடியோவில் போய் பாருங்கள். வில்லேஜ் மேப் ஜாயினரோட ஆப் டெவலப்பர் நான் தான். இதில் வந்து ஓப்பன் எடிட்டர் கிளிக் பண்ணிக்கணும். ஓப்பன் எடிட்டர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற 2 எஃப்எம்பி ஸ்கெட்சை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற 4 எஃப்எம்பி ஸ்கெட்சை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆட்டோ அரேஞ்ச் கொடுப்பேன். ஆட்டோ அரேஞ்ச் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது வந்து அரேஞ்ச் ஆயிரும். ஆட்டோ அரேஞ்ச் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிடணும். லாக் எதுக்குன்னா நீங்கள் இப்போ இந்த பார்டர்லாம் வந்துருக்குல்ல, இந்த பார்டர்லாம் நம்ம வந்து எரேஸ் பண்ண போகிறோம். அதுக்காக உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்குங்கிறதுனால இந்த பார்டர்லாம் எரேஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு இது மட்டும் லாக்கில் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 4 ஸ்கெட்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ஒரு சைஸில் இருக்கும். ஸோ இப்போ இந்த சைஸை மேட்ச் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். இங்கேருந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு கொண்டு வந்தீங்கன்னா சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாகும் அதுக்கு. ஸோ கொண்டு வந்து ஜாயின் பண்ணோன்னா அது வந்து கரெக்டாக வந்து ஜாயின் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஜாயின் ஆகிக்கும். அப்புறம் இந்த இதையும் நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கணும். லாக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது 4 ஒன்றா இது பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு கேப் இருக்குது. இதுதான் அந்த 3rd ஃபைலு. இதுவும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். பெருசு பண்ணிட்டு கொஞ்சம் டில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டில்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா கரெக்டாக பண்ணிங்கன்னா ஜாயின் ஆயிரும். சின்ன சின்ன சேஞ்சஸ் தேவைப்படும் கரெக்டாக. ஏன்னா ஒரு ஃபைல் ஒரு சைஸில் இருக்கும், இன்னொரு ஃபைல் வேறு சைஸில் இருக்கும். அதனால இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதுதான் ஜாயின் ஃபைலு. பட் ஆனால் சைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் லாக் பண்ணோம். ஸோ லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபைலோட சைஸ் வந்து இங்கே இருக்கும். இந்த ஃபைலை வந்து இப்படி வச்சுட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட 4 எஃப்எம்பி ஸ்கெட்சையும் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனோட இதுக்கு வந்து 99 rupees பே பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணணும்.